ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி ஒரு பஜ்ஜி மாவே இல்லாமல் பஜ்ஜி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புஜ்ஜு லைஃப் ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தடியே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு ஒரு மாவு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் கடலை மாவு ஆட் பண்ணுறேன். நம்ம கடலை மாவு பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவு இல்லாத பட்சம் இதில் செய்யும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா அதே 100 கிராம் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடிமேடாக பார்த்திங்கன்னா வாங்கி செய்கிறதுல பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கலெல்லாம் இருக்கும். நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பஜ்ஜியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ எம்மியாக இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணணும். மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரெடிமேடாக வாங்குறதோட வீட்டிலையே நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி நான் சொன்ன மாதிரி. இப்போ நம்ம இதை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கலந்து விடலாம். நம்ம போட்ட உப்பு, பேக்கிங் சோடா, மிளகாய்த்தூள் எல்லாமே கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விடலாம். இப்போ நம்ம கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் ஈவனாக கலக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்ந்து கலக்கிக்கலாம். கட்டிப்படாமல் கலக்கணும். கட்டிப்படாமல் கலக்கும்போது தான் பார்த்திங்கன்னா நம்ம பஜ்ஜி போடும்போது உருண்டை இல்லாமல் இருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து மெதுவாக கலக்கணும். பொறுமையாக கலக்குங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா கட்டி விழுகாமல் இருக்கும். அதுக்கும் ரொம்ப தண்ணியும் ஆட் பண்ணிடக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் பஜ்ஜி. அதனால் பார்த்திங்கன்னா மீடியமான பதத்தில் நம்ம கலந்துக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா கடையில் வாங்குறத விட வீட்டில் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு தேவை பார்த்திங்கன்னா கடலை மாவு, அரிசி மாவு மட்டும்தான். இதை வச்சு ஒரு மாவு மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வர்ற அளவுக்கு நம்ம கலந்துக்கலாம். இந்த பதம் நம்மளுக்கு ஓகேவாக இருக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி லிக்யூட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பதம் சரி. பாருங்கள் ஊற்றினா எப்படி விழுகுதுன்னு. நான் பார்த்திங்கன்னா கடாயை அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். நான் பார்த்திங்கன்னா இந்த தாட்டி ப்ரெட்டும் உருளைக்கிழங்கும் வச்சு பஜ்ஜி போடுறேன். ஆயில் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ பஜ்ஜி போடலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை பஜ்ஜி மாவில் துவட்டி போடலாம். நல்லா பஃபியாக வரும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எப்படி வருதுங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என் சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக நல்ல வீடியோவாக அப்கமிங் வீடியோஸ் பார்த்திங்கன்னா நல்ல வீடியோவாக நான் உங்களுக்காக போடுறேன். நீங்களும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. பாருங்கள், நான் பஜ்ஜி திருப்பி போட்டேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரக்சராக வந்திருக்குன்னு. பஜ்ஜி பார்த்திங்கன்னா நம்ம பஜ்ஜி மாவு இன்ஸ்டண்ட்டாக வாங்கிடுறோம். அப்படி வாங்கி செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டே இருக்காது. நான் இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குல போடுறேன். டேஸ்ட்டே இருக்காது. நீங்கள் இப்படி வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த கடலை மாவு, அரிசி மாவு மட்டும் வச்சு பண்ணி பாருங்கள். நம்ம இது கூட நம்ம வேறு எந்த இன்க்ரீடியன்ஸுமே நம்ம சேர்க்கலை. நம்ம வெறும் கடலை மாவும் நம்ம இது மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். அரிசி மாவு மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். நம்ம வீட்லேயே இது எல்லாமே இருக்கும். நம்ம இதை வச்சு தான் நம்ம போடுறோம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா செலவும் கம்மி. நம்ம பஜ்ஜி மாவு வாங்கும்போது பார்த்திங்கன்னா செலவு ஜாஸ்தி. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரிசி மாவு, கடலை மாவு மட்டும் இருந்ததுன்னா நம்ம எத்தனை வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 200 கிராம் போட்டதுக்கே பார்த்திங்கன்னா 10-20 பஜ்ஜிக்கு மேலே வந்தது நான் போட்ட பஜ்ஜி. நான் உருளைக்கிழங்கும் ப்ரெட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்திங்கன்னா வாழைக்காய், ஆனியன் எல்லாமே போடலாம். இது ஒரு மாவுலேயே வச்சு முட்டை போண்டா முதற்கொண்டு எல்லாம் போண்டா, முட்டை போண்டா எல்லாமே போடலாம். எல்லாத்துக்குமே இந்த மாவு பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாவு கலக்கும்போது ஒவ்வொருத்தங்களுக்கு அஜீரண கோளாறு இருக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஃப்ளைட்டிங் பண்ணியாச்சு. எவ்வளோ டேஸ்டியான பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுன்னு நீங்களும் உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு
ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.